வணக்கம். தமிழன் செய்தி காலம். சென்னையில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் மனைவியும் தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சருமான ஜானகி ராமச்சந்திரனின் நூற்றாண்டு விழா அதிமுக சார்பில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி பேலஸ் திருமண மண்டபத்தில் தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் மனைவி விஎன் ஜானகியின் நூற்றாண்டு விழா நடைபெற்றது. மங்கள இசையுடன் தொடங்கிய விழாவில் முன்னாள் அமைச்சர் பொன்னையன் வரவேற்று பேசினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விழா மேடையில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் ஜானகி அம்மையாரின் உருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து ஜானகி அம்மையாரின் உருவப்படத்தை திறந்து வைத்தார். தொடர்ச்சியாக நூற்றாண்டு விழா மலரை வெளியிட்டு ஜானகி அம்மையாருடன் பயணித்த நடிகைகள் வெண்ணிராடை நிர்மலா, சச்சு, குட்டி பத்மினி உள்ளிட்டவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகளை எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். பின்பு அதிமுக வரலாறு மற்றும் ஜானகி அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றுடன் இணைந்த குறும்படம் திரையிடப்பட்டது. தொடர்ந்து ஜானகி அம்மையார் கற்றுக்கொண்டது தாய்மையா பாசமா தலைமை பண்பா என்ற தலைப்பில் பட்டிமன்றமும் சினிமா புகழ் நாட்டுப்புற இணையர் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி குழுவினரின் கிராமிய இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து திரையுலகின் வாழ்த்து காணொளி திரையிடப்பட்டது. இதில் நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து செய்தியும் இடம்பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் பேசும் குறும்படம் திரையிடப்பட்டது. இதனை பார்த்து அதிமுகவினர் ஆரவாரத்துடன் பார்த்து மகிழ்ந்தனர். முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். ஜானகி எம்ஜிஆர் புகைப்பட கண்காட்சியையும் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். நூற்றாண்டு விழாவில் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள், உள்ளாட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என அதிகளவில் கலந்து கொண்டனர். இறுதியாக முன்னாள் அமைச்சர் வளர்மதி நன்றி கூறினார்.